Okay guys, welcome to FG Academy. Myself God. Okay, இன்னைக்கான விஷயம் என்னன்னு சொன்னா டைப் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ அந்த டைப் ஆஃப் லிக்விடிட்டியை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ லிக்விடிட்டியோட டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, இன்டர்னல் லிக்விடிட்டி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷோர்ட்டாக பை சைட் லிக்விடிட்டி அண்ட் செல் சைட் லிக்விடிட்டியோட ஃபுல் விஷயத்தையும் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னலை பார்த்துட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, நமக்கு அதுதானே முக்கியம். ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை பார்க்க முதல்ல ஓகேவா, ஒரு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி போகிறீங்க ஓகேவா, அது வந்து பையாக இருக்கலாம் ஆர் செல்லாக இருக்கலாம். கிளியர்? ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்மள்கிட்ட கேட்டால் இப்போ வந்து இந்த ரான் செக்ஷன் எப்போப்பா கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் ஒன்று டிபி அடித்தா கம்ப்ளீட் ஆகும், இல்லாட்டி எஸ்எல் அடித்தா கம்ப்ளீட் ஆகும். இது நம்ம மைண்ட் செட். ஆனால் இனிமேல் வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ பையான இனி வந்து கேட்டால் என்ன சொல்லணும்னா பை அடித்தவன் எல்லாமே செல் பண்ணணும், ஓகே, செல் அடித்தவன் எல்லாமே பை பண்ணணும். இது வந்து மார்க்கெட்டோட தியரி. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் போடுறீங்க, பை ஆர்டர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிற டிபியும் எஸ்எல்லும் என்னவா தெரிய போகுது, செல் ஆர்டராக தெரிய போகுது. அவனுக்கு அந்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணணுமே தவிர உங்களுக்கு வந்து எஸ்எல் கொடுக்கணும் இல்லாட்டி டிபி கொடுக்கணும்ன்ற மைண்ட் செட் அவனுக்கு இல்லை. ஓகே, நமக்கு தான் இந்த டிபி எஸ்எல் ப்ராஃபிட்டு எல்லாமே, அவனுக்கு அது எந்த ஒரு விஷயமும் இல்லை. கிளியர்? ஓகே, நம்ம இப்போ இந்த பிஎஸ்எல்லை பற்றி இனி பார்க்கலாம். ஓகே, இதை டிலீட் பண்ணி விட்டுலாம். சரி, இப்போ பை சைட் லிக்விடிட்டி அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி. இப்போ நம்ம வந்து வால்கியர் வட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி பை சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணால் என்ன பண்ணுவான்னு சொன்னால் செல் சைட் லிக்விடிட்டிக்கு போயிடுவான். செல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணால் என்ன பண்ண போகிறான், பை சைட் லிக்விடிட்டிக்கு போயிடுவான். இது வந்து அவனோட ஃபங்க்ஷன், அதை வந்து யாராலும் மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ இதை இன்னும் கொஞ்சம் உள்ளார போகணும்னு சொன்னால் இதில் வந்து நம்ம ரெண்டு படம் போட்டு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை மார்க் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு க்ளீனாக அப்லோட் பண்ணுவேன். சரியா? இப்போது பை சைட் லிக்விடிட்டி வந்து மேலே இருக்க போகுது, செல் சைட் லிக்விடிட்டி வந்து கீழே இருக்க போகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் பார்த்துருந்தாங்க மூடி வந்து உங்களுக்கு இவ்வளோ மேலே இருந்தால் பை சைட்டு, கீழே இருந்தால் செல் சைட்டு. ஓகே, நம்ம அந்த பிஎஸ்எல் எஸ்எஸ்எல் ஷார்ட் டேர்மாகவே சொல்லுவோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் உள்ளார போய் பார்க்கணும்னு சொன்னால் மார்க்கெட் ஓகே இப்போ வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, இப்போ என்ன நடந்திருக்குது? ஸோ நம்ம நார்மலாக சொல்ல போனால் நம்ம தெரியும் தானே, ஆல்ரெடி படித்தது பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் எஸ்எம்சின்னா பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இனி இந்த லிக்விடிட்டியை சேர்த்து பார்க்கும்போது என்ன சொல்ல போகிறோம், பிஎஸ்எல் கலெக்ட் ஆகிட்டு. ஓகே, எஸ் ஆர் நோ? ஆமாம், பிஎஸ்எல் கலெக்ட் ஆகிட்டு. எஸ்எஸ்எல் எங்கே இருக்க போது, கீழே இருக்குதுன்னு சொன்னாங்களே, அப்போ எஸ்எஸ்எல் வந்து இங்கே இருக்கும். மார்க்கெட் அடுத்து என்ன நடக்கும், அடுத்தது இங்கே வரும் இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ இதில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம எப்படி அடி வாங்குவோம்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியா? ஸோ எல்லாருமே வந்து ஒரு ட்ரெண்டு ஒரு ட்ரெண்டு ஓகே, இது ட்ரெண்டா, நம்ம வந்து இப்போது கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் வந்துடுது, அவன் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ பிஓஎஸ் ஓகே, பிஓஎஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிமாண்டை பார்த்து டிமாண்ட் எடுப்போம் பைக்கு. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் பை லிமிட் செட் பண்ணலாம், இல்லாட்டி பையே நம்ம பை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கன்ஃபர்மேஷன் பண்ண மைக்ரோசியாக போனால் அப்படின்னு சொல்லி. மார்க்கெட் என்ன நடக்க போகுது, இங்கே வந்து உங்களோட ஸ்ட்ரக்சரின் பிரகாரம் வந்து இவன் வந்து பிஓஎஸ் வச்சுட்டான். ஆனால் என்ன நடந்துருக்குது, பிஎஸ்எல்லும் கலெக்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது என்ன செய்ய போகிறான், அவன் எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ண போகிறான். எஸ்எஸ்எல் வந்து இந்த லோவில் இருக்க போகுது. அப்போ நம்ம வந்து அழகாக பார்த்து உட்கார்ந்துட்டு இருப்போம். அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் கரெக்டாக மார்க்கெட்டை நீட்டாக கீழே கொண்டு போய் இந்த எஸ்எஸ்எல்லை கலெக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஒரே ஒரு விக்கு, சிங்கிள் விக்கை அடித்து போட்டு அவன் பாட்டுக்கு அகைன் பிஎஸ்எல்லை கலெக்ட் பண்ண போயிடுவான்.
ஸோ நிறைய பேர் மார்க்கெட்டில் வந்து நோட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. சரியாக மார்க்கெட் போய் கொண்டு இருக்குது, எதுக்கு இந்த பிக்கு வந்துச்சுன்னே தெரியாது, இந்த பிக்கு அடிச்சு ஏதோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறி கொண்டு போயிட்டு நம்மளுக்கு எஸ்எல் அடிச்சு போட்டானேன்னு சொல்லி யோசிப்பீங்க. இதில் வந்து யாரு நீங்கள் மட்டும் அடி வாங்க போகிறதில்ல. ஓகேவா? மார்க்கெட் வந்து இந்த மூமெண்ட்டில் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இங்கே வந்து நின்றுக்குது. சரியா? அப்போ நம்ம வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் கொடுத்துட்டான் போல. ஓகே, நம்ம வந்து அப்போ இதில் ஒரு டிமாண்ட் இருக்குது இல்லையா? ஸோ டிமாண்டை வந்து டார்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவன் வந்து கரெக்டாக மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே பை சைட். ஸோ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் 2 பேருமே இண்டிவியூஸ் ஆகிடுறாங்க, 2 பேருமே அடி வாங்கிடுறாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் வந்து ஒன்று வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த செல் சைட் பை சைட்டை கலெக்ட் பண்ணிட்டேன், இந்த செல் சைட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் போகிற மூமெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு அது ஒரு சிஹெச்ஓ சிஹெச்சா இல்லாட்டி வந்து அது வந்து உண்மையிலேயே வந்து லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண வந்தானான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன வந்து சிஹெச்ஓ சிஹெச்சா லிக்விடிட்டியாக கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். இருந்தாலும் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க்கெட் வைக்குதுன்னு சொன்னால் அவன் வந்து இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ண தான் பார்ப்பான். ஸோ ஒரு பை சைட் அதாவது அப்ரெண்டில் போகிற மார்க்கெட்டை அவன் உடைச்சி ரிவர்ஸ் பண்ணுறான்னு சொன்னால் அவன் செல்லர்ஸ் வந்து அவ்வளோ போஸாக இருப்பாங்க. அப்போது வந்து அவன் திருப்பி மார்க்கெட்டை தூக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் லிக்விடிட்டி என்ன இருக்குன்னு சொன்னால் அவன் போயிட்டு கரெக்டாக எஸ்எஸ்எல்ல கலெக்ட் பண்ணிட்டு புயல் வேகத்தில் மேலே போவான். அதை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லை, அவன் ஜஸ்ட் லிக்விடிட்டி. அந்த பாடி க்ளோஸ் ஆகிற டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து மேக்ஸிமம் அது வந்து பிக்கா முதல்ல இறக்கும் போது நல்லா நீட்டாக தான் இருக்கும். அதான் அந்த பாடி க்ளோஸ் வந்து வைக்கும் போது வந்து அது நீட்டாக இருக்குது. அது வந்து ஒரே ஒரு சிங்கிள் பிக் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு 80% சில டைம் வந்து பாடி க்ளோஸ் பண்ணிட்டு வந்து அவன் பாட்டுக்கு திருப்பி தூக்கியிருப்பான். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவை வந்து என்ன, பிஎஸ்எல் கலெக்ட் ஆனால் எஸ்எஸ்எல், எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆனால் பிஎஸ்எல். ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு பிளான் போடும். ஓகே, மார்க்கெட் வந்து எல்லா டைமும் அப்படி பண்ண மாட்டான். ஏன்னா சில டைம் வந்து சைட் வேயில் மார்க்கெட்டுக்கு போகாதீங்க சொல்கிறது என்னத்துக்கு ரீசன் சொன்னால், மேலே போகிறான், இங்கே வரான், இங்கே வந்து பை சைட் கலெக்ட் பண்ணிட்டான், திருப்பி செல் சைட்டை கலெக்ட் பண்ணுறான். ஓகேவா? திருப்பி பை சைட், திருப்பி செல் சைட், அப்படி மாறி மாறி விக்கா அடிச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் மாற்றி மாற்றி அடி வாங்கி கொண்டே இருப்பாங்க. இதுக்காகத்தான் வந்து சைட் வே மார்க்கெட்டை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்டாக இந்த ட்ரெண்டில் பாருங்கள், இங்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டான், இந்த ட்ரெண்டை வந்து அவன் கண்டினியூஷன் பண்ண போகிறான். ஓகே, ஸோ இதில் வந்து பிஓஎஸ் அண்ட் பிஎஸ்எல் நடந்துட்டுது. ஓகே, சரி, அப்போ வந்து நம்ம இதில் ஒரு டிமாண்டை வச்சிருக்கிறோம்னு சொன்னால் அந்த டிமாண்டில் வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். ஓகே, அந்த டிமாண்டுக்கு மேல், அதாவது டிமாண்டுக்கு மேலே வந்து எந்த ஒரு மைனர் ஸ்ட்ரக்சரும் கிரியேட் ஆகாமல், அதாவது இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் ஆகாமல் இருந்தால் அவன் கண்டிப்பாக இங்கே வந்து எஸ்எல் அடிப்பான். சப்போஸ் மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, மார்க்கெட் இங்கே வரான். ஓகேவா? மார்க்கெட் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஒரு சின்னதாக மேலே தூக்கி, ஓகே, அகைன் கீழே அடிச்சுட்டு உங்களோட டிமாண்டில் பட்டு மார்க்கெட் பை சைட்டுக்கு போயிடுது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்துக்குள்ள தான் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் இன்டியூஸ்மெண்ட் அண்டு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வரும். ஸோ இதை வந்து இன்டர்னல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ இதில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் போகலாம்னு சொல்லணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஎஸ்எல் எஸ்எஸ்எல்லை க்ளீனாக பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ வந்து என்ன நடந்திருக்குது, இதுவும் எஸ்எஸ்எல் தானே, இதை இவன் கலெக்ட் பண்ணிட்டான். சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து மார்க்கெட் அப்புக்கு போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் போதுமான அளவு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணாட்டி, ஓகேவா, அவன் என்ன செய்வான, இந்த பிஎஸ்எல்ல கலெக்ட் பண்ணிட்டு அவன் அகைன் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஒன்று கொடுக்க போகிறான். அப்போ நம்ம வந்து என்ட்ரி ப்ராஃபிட்டில் காட்டுன வந்து எஸ்எல் போயிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இதில் வந்து நம்ம இந்த டிமாண்டில் என்ட்ரி போடுறோம். அழகான ஒரு என்ட்ரி, வெயிட் பண்ணுங்க, நம்மளுக்கு இந்த என்ட்ரி ஒர்க் ஆகுது. ஓகே, இதில் ஒரு என்ட்ரி போடுறோம் நம்ம. ஓகே, நம்ம டிமாண்டு எஸ்எல்ல கரெக்டாக பிக்ஸ் பண்ணி டிபியை வந்து நம்ம இங்கே தூக்கி வைக்கிறோம் அடுத்த பிஎஸ்எல்க்கு. மார்க்கெட் வந்து இந்த செல் சைட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இங்கே மிடிகேட் ஆகிட்டு அப்பில் போய் கொண்டு இந்த இடத்துக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் டிபி 1ன்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு விருப்பம்.
சில பேர் வந்து இதில் வந்து 80% க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே மிச்சத்தை வந்து ரன்னிங்கில் விடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒன்றுமே செய்யாமல் இந்த பிரேக் இவெண்ட் சொல்கிற மாதிரி நம்ம பை இவெண்ட் இடத்துல எஸ்எல்த்துக்கு வைக்கணும் இல்லையா, அந்த பிரேக் இவெண்ட்டை பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த பிரேக் இவெண்ட் பண்ணுறாங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் லொஸ்ஸும் ஆகாது, ப்ராஃபிட்டும் வராது. இந்த 80% க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு 80% ப்ராஃபிட் வரும். நாங்கள் ரன்னிங் ஆகி டிபி அடிச்சுன்னா அதை விட எக்ஸ்ட்ராவான ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ இப்படித்தான் வந்து ட்ரேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. நமக்கு இப்போ என்ன விஷயம் தெரியணும்னு சொன்னால் பை சைட் லிக்விடிட்டி அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி இப்போதைக்கு உங்களுக்கு கிளியரானா காணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்ப்போம், அது பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பிடிஎஃப்பை வந்து இந்த வீடியோக்கு வந்து 100 லைக் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் ஷார்ட்டோட வந்து பிடிஎஃப் கிரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த பிஎஸ்எல்லோட விஷயம் இதுதான். ஒரு டிமாண்டுக்கு மேலே ஓகே அதை வந்து நம்ம இன்டர்னல்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆகும். இது கிளியர் ஆனீங்கன்னா சரி. டிமாண்டுக்கு மேலே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு செல் சைட் லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணி கலெக்ட் பண்ணினான்னு சொன்னால் இந்த டிமாண்ட் வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்கும், வேலிடாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஆனால் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிரியேட் பண்ணாமல் டிரெக்டாக மார்க்கெட் வந்து உள்ளார வந்தான்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக இதை கலெக்ட் பண்ணிட்டு தான் ஏற்றுவான். ஸோ அதில் வந்து கிளியராக இருங்க. பட் இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறதுல உள்ளார நிறைய வேலை செஞ்சு தான் வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். இது வந்து என்னத்துக்கு பிரயோசனம், அதாவது நம்ம பிஎஸ்எல் எஸ்எஸ்எல் அண்ட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்னத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொன்னால் ஒரு டிபி வைக்கிறதுக்கோ இல்லாட்டி வந்து நம்ம வலிட்டான ஆர்டர் பிளாக்கை எடுக்கிறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த பை சைட் லிக்விடிட்டி அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இதோட அப்டேட்டடாக வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்புறம் இது ரெண்டையும் வச்சு நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். ஸோ பயப்படுத்தவில்லை, நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து இருப்போம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கொண்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ கைஸ்.